பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு 2/4/2026 வியாழக்கிழமை அதிகாலை சரியாக 5:30 அன்பான தெய்வ பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலும் சாயங்காலத்தில் ஒரு 4:45 மணி இருக்கும். 4:45 மணிக்கு நான் ப்ரேயர் வாக் போனேன். ஒவ்வொரு நாளுமே காலையில் 6:15 இல்லைன்னா 6:30, சாயங்காலம் 4:30 இல்லைன்னா 4:45 இந்த டைமில் நான் ப்ரேயர் வாக் போகிறது வழக்கம். சரிங்களா? இங்கே வீட்டில் இருந்தோம்னா, வெளியே எங்கேயும் போயிருந்தால் தான் போக முடியாது. வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ப்ரேயர் வாக் போவோம். இங்கேருந்து பெருமாள் குளம் ஊர் வர போயிட்டு ப்ரேயர் வாக் பண்ணிட்டு வருவேன். அப்படி ப்ரேயர் வாக் பண்ணிவிட்டு சாயங்காலத்தில் அப்படியே அங்கே போய் ஒரு வீட்டுக்கு போவேன். ஒரு வீட்டுக்குன்னா அவங்க நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க வீட்டுக்கு போவேன். அவங்க வீட்டில் ஒரு 2 சின்ன பிள்ளைகள் இருக்குது. அந்த பிள்ளைகளை போய் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படி பேசிட்டு வருவேன். சரிங்களா? அதில் அந்த பையன் 6 வயசு இருக்கும். அவன் நான் தூரத்தில் போகும்போதே என்னை பார்த்து என்ன தாத்தா வராங்கன்றான். சரிங்களா? நல்ல பாசமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள். நேற்று அந்த மாதிரி போயிருந்தேன். அப்போது ஒரு 2 நாளாக அவன் எழும்பவே இல்லை சார். அவனுக்கு உடம்புக்கு நல்லா இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, எதுவும் சாப்பிடவும் இல்லை, சாப்பிடவும் மாட்டேங்கிறான், எழும்பவும் மாட்டேங்கிறான் அப்படின்னு என்கிட்ட அந்த பிள்ளை சொல்லிச்சுது, அந்த பையனுக்கு அம்மா. அப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். கூப்பிட்டு பார்த்தேன், எழும்பவே இல்லை. ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப இதாக தான் படுத்திருந்தான். ஒரு 1/2 மணி நேரம் அங்கே இருந்தேன். அப்புறம் நான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, சார் பையனுக்கு ஜோம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு. அன்பானவர்களே, நான் யாரும் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாமல் நான் யார் வீட்லேயும் ஜோம் பண்ணவே மாட்டேன். சரிங்களா? ஒன்று அந்த வீட்டில் உள்ளவங்க ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல் இருக்கணும், நடத்துதல் இருக்கணும். இல்லாத பட்சத்தில் நான் எங்கேயுமே ஜோம் பண்ண மாட்டேன். அது என்னுடைய வழக்கம். ஜோம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட அந்த மக சொன்னான். நான் ஜோம் பண்ணேன். படுத்திருந்த அந்த பையன் தலையில் கையை வச்சு, உடம்புல கையை வச்சு ஜோம் பண்ணி அப்படி கொஞ்சம் நல்லா காலை கை எல்லாம் தடவி விட்டேன். வயிற்றுலலாம் அப்போ ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லுவானா. வயிற்றுலலாம் கையை வச்சு நல்லா ஜோம் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஜோம் பண்ணிவிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சார் இருங்க, பால் இருக்குது, காப்பி போட்டு தரேன், காப்பி சாப்பிட்டு போங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி காப்பி போட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் பையனை கூப்பிட்டேன். எந்திரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அன்பானவர்களே, எழும்பி வந்தால் உற்சாகமாக எழும்பி வந்துட்டான். அவ்வளோ நேரம் தான், ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. ஜெபம் பண்ணி 5 நிமிஷம் கூட ஆகலை. எனக்கு ஆச்சரியம்.
நான் என்ன நினச்சேன், நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் டைமுக்கு பிறகு அவன் எல்லாம் நார்மல் ஆயிருவான். ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு பிறகு நார்மல் ஆயிருவான் அப்படிங்கிற மாரி நான் நினச்சேன். ஆனா 5 நிமிஷத்துக்குள்ள எழும்பி உற்சாகமா எழும்பி விளையாட ஆரம்பிச்சுட்டான், பேச ஆரம்பிச்சுட்டான், இது பண்ண வந்துட்டான். எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அன்பான தெய்வ பிள்ளைகளே! சரிங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்புறம் அவங்க வீட்ல காஃபி சாப்பிட்டுட்டு விளையாட ஆரம்பிச்சுட்டான். காஃபி சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு திரும்ப வந்ததுக்கப்புறம் தான் அந்த புன்னை மர கன்றுகளெல்லாம் நட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே! சரிங்களா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அன்பான தெய்வ பிள்ளைகளே! கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணதுக்கு சொல்லக்கு முன்னாடி அந்த மக என்கிட்ட கேட்டா, "சார் உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது வெளிப்படுத்துவாரா?" அப்படின்னு சொல்லி என்ட்ட கேட்டா. நான் சொன்னேன், "எனக்கு ஆண்டவர் அப்படிலாம் ஒண்ணும் வெளிப்படுத்தலாம் மாட்டாரு. ஆனா நான் ஜெபம் பண்ணாக்கி ஆண்டவர் கண்டிப்பா அந்த ஜெபத்துக்கு பலன் குடுப்பாரு" அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா. சரிங்களா? ஜெபம் பண்ணோம்னா கண்டிப்பா ஆண்டவர் ஜெபத்துக்கு பலன குடுப்பாரு, பதில குடுப்பாரு. ஆனா அந்த வெளிப்பாடு அதெல்லாம் எனக்கு கிடையாதும்மா அப்படின்னு. அப்படி சொன்ன உடனே ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். அன்பானவர்களே, ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் 5 நிமிஷத்துக்குள்ள அற்புதத்தை செய்தார். கர்த்தர் நல்லவர், ஜீவிக்கிறவர். அது மட்டும் இல்ல, நெறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணதுனால அற்புதங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே! இப்போ ரொம்ப நாளா நான் யார் வீட்லயும் ஜெபம் பண்றதில்ல. யாரும் ஜெபம் பண்ண சொல்லாம நான் பண்ண மாட்டேன். சரிங்களா? மற்றபடி ஏதாவது ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடியவங்க, அந்த மாரி இருக்கக்கூடியவங்க யாராவது கேள்விப்பட்டேன்னா, ஆவியானவர் என்னோடு பேசுவார். "போய் ஆஸ்பத்திரிக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வா" அப்படின்னு சொல்லி. யாரா இருந்தாலும் சரி. சரிங்களா? ஆண்டவர் என்ன நடத்தும்போது நான் போயிருவேன். செலவு பண்ணி போவேன். நாகர்கோவில்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி. யாராவது ஒரு ஆஸ்பத்திரியில சீரியஸா இருக்காங்க, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி அந்த மாரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் என்னோடு பேசும்போது கண்டிப்பா போயிருவேன். நான் காசு செலவு பண்ணி போய் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அந்த மரிக்கக்கூடிய தருவாயில இருக்கிறவங்க, மரித்துக் கொண்டிருக்கிறவர்கள், அப்படி நெறைய பேர ஆண்டவர் உயிரோட கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கும் அவங்க நல்லா இருக்காங்க. அதுக்கு நெறைய சாட்சிய நான் சொல்ல முடியும். அன்பான தெய்வ பிள்ளைகளே! சரிங்களா? ஆமா, கர்த்தர் நல்லவர். அவருடைய பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.